பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டனில் காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை PV சிந்து தகுதி பெற்றிருக்கிறார். ஏற்கனவே முதல் போட்டியில் வெற்றி பெற்ற PV சிந்து எஸ்டோனியா வீராங்கனை கிறிஸ்டின் குபாவை இரண்டாவது சுற்றில் எதிர்கொண்டார். இதில் 2-0 என்ற நேர்செட் கணக்கில் PV சிந்து வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் 75 கிலோ குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நார்வே வீராங்கனை ஹோப் ஸ்டார்ட்டை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி இந்திய வீராங்கனை லவ்லினா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசேலே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். தகுதிச் சுற்றில் முதல் 8 துப்பாக்கி சுடும் வீரர்கள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவர். அந்த வகையில் 7வது இடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். குரூப் சுற்று ஆட்டத்தில் உலக பேட்மிண்டன் தரவரிசையில் 3ஆம் நிலை வீரரான இந்தோனேசியாவின் ஜோனதான் கிறிஸ்டியை 21-18 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி லக்ஷயா சென் அசத்தியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். சிங்கப்பூர் வீராங்கனை ஷெங் ஜியானை 4-2 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தையில் அடுத்தடுத்த சுற்றுகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நெதர்லாந்து வீராங்கனை ரோபினை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அடியெடுத்து வைத்துள்ளார். கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதைந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 246 அதிகரித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டின் சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி கிராமங்களில் தோண்ட சடலங்கள் கிடப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அதிநவீன இயந்திரங்கள், மோப்ப நாய்கள் உதவியுடன் மண்ணை தோண்டி சடலங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. வயநாடு நிலச்சரிவினால் புஞ்சரிமட்டம் கிராமத்தில் வசித்த 26 குடும்பங்களும் மாயமாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. சிறிய வீடுகள் முதல் பெரிய கட்டிடங்கள் வரை அனைத்து கட்டிடங்களும் இடிந்து சுக்குநூறாக கிடக்கும் நிலையில் மாயமானவர்களில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாமல் மீட்புக் குழுவினர் திணறி வருகின்றனர். வயநாடு நிலச்சரிவில் முண்டக்கை கிராமம் முற்றிலும் அழிந்த கொடூர நிகழ்வு அரங்கேறியுள்ளது. குடியிருப்புகள் இருந்ததற்கான அடையாளமே தெரியாத அளவிற்கு இடுகாடு போல் உள்ள காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே அங்கு மேலும் பலர் மண்ணுக்குள் புதைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அதிநவீன இயந்திரங்கள் மூலம் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. நிலச்சரிவால் பாதித்த வயநாடு சூரல் மலையில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீட்பு குழுவினர் செல்ல முடியாத இடங்களுக்கு விமானப்படை வீரர்கள் விரைந்தனர். தமிழக பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு வீரர்கள் கொண்ட சிறப்பு படையினரும் வயநாட்டில் முகாமிட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவு குறித்து கடந்த 23ஆம் தேதியே மத்திய அரசு கேரள அரசுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இயற்கை பேரழிவு குறித்து அரசு முன்னெச்சரிக்கை வழங்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குறை கூறுவதாக குறிப்பிட்ட அவர் 23ஆம் தேதி மட்டுமன்றி கடந்த 24 மற்றும் 25ஆம் தேதிகளிலும் கேரள அரசுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்றார். நிலச்சரிவுக்கு முன்னதாக வயநாட்டிற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படவில்லை என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 23ஆம் தேதியே கேரள அரசுக்கு மத்திய அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த நிலையில் பழி போட்டு விளையாடும் நேரம் இதுவல்ல என பினராயி விஜயன் தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வயநாட்டிற்கு உதவிக்கரம் நீட்டுமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து உதவ வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு சென்ற தமிழக அமைச்சர் ஏவ வேலு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து நிவாரண நிதிக்கான காசோலையை வழங்கினார்.
வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக அதிமுக சார்பாக 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் கேரள அரசுக்கு அதிமுக சார்பாக 1 கோடி ரூபாய் நிதி உதவியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கியுள்ளார். கடந்த சில நாட்களாக வயநாடு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 2,20,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. KRS அணையில் இருந்து 1,70,000 கன அடி நீரும், கபினி அணையில் இருந்து 50,000 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு MLA கருப்பணன் வீடு வீடாக சென்று அறிவுறுத்தினர். காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் இருந்து அமைச்சர் KN நேரு டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார். அப்போது அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன், TRB ராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திறந்துவிடப்பட்ட தண்ணீர் 1 வாரத்திற்குள் கடைமடை வரை செல்லும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். ஆளுநருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு அது குறித்து பதிலளிக்க தான் ஜனாதிபதியும் அல்ல பிரதமரும் அல்ல என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்களில் பங்கேற்ற பின் திட்டப் பணிகள் சிலவற்றையும் அவர் ஆய்வு செய்தார். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணங்களை உயர்த்தியதற்காக தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணங்களை வானலாவ உயர்த்தியுள்ளதாகவும், சொந்த வீடு கட்டுவோம் என்ற மக்களின் எண்ணத்தில் திமுக அரசு மண்ணள்ளி போட்டுள்ளதாகவும் சாடியுள்ளார். சென்னையை ஏழை நடுத்தர மக்கள் வாழ தகுதியற்ற மாநகரமாக மாற்றுவதுதான் திமுகவின் திட்டமா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் தொழில் வரி மற்றும் வணிக உரிம கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், அதிகார மமதையுடன் செயல்படும் திமுகவுக்கு மக்கள் விரைவில் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தொழில் வரியை 35% அளவுக்கு உயர்த்தும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்களை கசக்கி புள்ளியும் கொடும் கோன்மை எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிய சேர்க்கை இடங்கள் எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளநிலை MBBS மற்றும் BDS படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் ஜூலை 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை ஆன்லைனில் வழங்க உள்ளதாக கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக மயிலாடுதுறை நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது. 2003ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் திருமாவளவன் ஆஜராகாததால் அவருக்கு எதிராக பிடி வாரண்ட் பிறப்பித்த நீதிபதிகள் விசாரணையை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று கோவையில் தொடங்கி வைக்க உள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பல நலத்திட்டங்களை வழங்கினார். மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்காக கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கரூரில் 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து திருச்சி மத்திய சிறையிலிருந்து வெளியில் வந்த MR விஜயபாஸ்கரை அதிமுக தொண்டர்கள் வரவேற்றனர்.
முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பான உரிமை மீறல் நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிமைக்குழு விளக்கத்தை கேட்டு சட்டமன்ற விதிகளை பின்பற்றி விசாரித்து இறுதி முடிவு எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கள்ளர், மறவர், அகமுடையார் ஆகிய பிரிவுகள் இணைந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்த முடிவை மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும் என்றும் இதில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தனியாக எந்தவித அறிவிப்போ அல்லது முடிவையோ எடுக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதிமுகவின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக சபாநாயகர் அப்பாவுவுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பின் 40 அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாக அப்பாவு கூறியதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பதவி உயர்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை 243 ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக வந்த இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மேட்டூருக்கு வரும் உபரி நீரை நீரேற்றும் சரபங்கா வடிநில ஏரிகளை நிரப்பும் திட்டம் முழுமையாக நிறைவடையாதது ஏன் என்பதற்கு அமைச்சர் துரைமுருகன் விளக்கமளித்துள்ளார். சரபங்கா நீரேற்றும் திட்டம் அதிமுக ஆட்சியில் துவக்கி கிடப்பில் போடப்பட்டு விட்டதாகவும் தனிநபர்கள் சிலர் நிலத்தை வழங்காமல் நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டதால் ஏரிகளுக்கு நீர் ஏற்றுவதில் பிரச்சினை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் சாதி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூரின் பேச்சை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த பிரதமர் மோடி மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எம்பி சரண்ஜித் சிங் சன்னி மனித உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆந்திர கேடரை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளருமான பிரீத்தி சூடன் யுபிஎஸ்சி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆணையத்தின் தலைவராக இருந்த மனோஜ் சோனியின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து பிரீத்தி சூடன் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சர்ச்சைக்குரிய ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரி பூஜா கேட்கரின் தற்காலிக ஐஏஎஸ் பதவியை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ரத்து செய்துவிட்டது. 2022ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் முறைகேடு செய்து தேர்வு பெற்றதால் அவரது தேர்வு ரத்து செய்யப்பட்டதுடன் இனி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் எந்த தேர்வுக்கும் அவர் விண்ணப்பிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு செல்லும் வழியில் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் விபத்தில் சிக்கி காயமடைந்தார். மலப்புரம் மாவட்டம் மஞ்சேரி அருகே அமைச்சரின் கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு அருகில் உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. இதில் காயமடைந்த அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் தொகை மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்யுமாறு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பிரீமியங்களுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதால் ஆயுள் காப்பீட்டுத் துறையின் வளர்ச்சி தடைப்பட்டுள்ளதாக நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். விரைவில் 4 மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம் என்ற மன நிறைவுடனோ அதீத நம்பிக்கையுடனோ கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடாது என காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அறிவுறுத்தியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் இருந்த நிலவரம் தொடர்ந்து நீடித்தால் தேசிய அளவில் அரசியல் மாற்றம் வரும் என்று கூறினார். டெல்லியில் குடிமைப்பணி தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் 30 மையங்களின் அடித்தளங்கள் சீல் வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அதிசி தெரிவித்திருக்கிறார். உரிய அனுமதியின்றி கட்டிட அடித்தளங்களில் பயிற்சி வகுப்புகளை நடத்தும் 200க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் பாகிஸ்தான் அகதிகளுக்கு நில உரிமை வழங்கி யூனியன் பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. இவர்களின் முன்னோர்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்பே ஜம்மு காஷ்மீருக்கு வந்தவர்கள் என்பதன் அடிப்படையில் இப்போது நிலத்தை வாங்கவும் விற்பதற்குமான உரிமை வழங்குவது என ஸ்ரீநகரில் நடைபெற்ற நிர்வாக கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது.
மகாராஷ்டிராவில் தொலைந்து போன நாய் 250 கிலோமீட்டர் தூரம் தனியாக பயணம் செய்து மீண்டும் வீடு திரும்பிய நிகழ்வு அரங்கேறியுள்ளது. கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தைச் சேர்ந்த கமலேஷ் பந்தர்பூருக்கு பாத யாத்திரை சென்றபோது உடன் அழைத்துச் சென்ற நாய் தொலைந்துவிட்டது. ஆனால் மறுநாள் காலையிலேயே வீடு வந்து சேர்ந்த நாய்க்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சி கூட்டத்தை துணை மேயர் தலைமையிலான 19 கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர். மாநகர கூட்டத்தை துணை ஆணையாளர் தலைமையில் நடத்தக்கூடாது, புதிய ஆணையர் பதவியேற்ற பின்னரே கூட்டத்தை நடத்த வலியுறுத்தி தனியே கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. வரும் சனிக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு விழா கொண்டாடப்படுவதால் காலை 5 மணி முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரண்ட வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கினர். சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்றில் காதல் ஜோடி ஒன்று கையில் பியர் பாட்டிலோடு ரொமான்ஸ் செய்தபடியே பயணித்த வீடியோ வெளியாகியுள்ளது. கருப்பு நிற ஹோண்டா காரின் மேற்கூரை திறக்கப்பட்டிருந்த நிலையில் கையில் பியர் பாட்டிலோடு காதல் ஜோடி சென்றது சக வாகன ஓட்டிகளிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள காரையார் சொரிமுத்தையனார் கோவில் திருவிழாவின் போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகள் மற்றும் அருவிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகள், அகசியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கணவரை வெட்டி கொலை செய்த மனைவியையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த 2 மகள்கள் மற்றும் மருமகளையும் போலீசார் கைது செய்தனர். நவத்தாவு கிராமத்தைச் சேர்ந்த கருப்புசாமி மனைவி பஞ்சவர்ணத்தின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தகராறு செய்ததாகவும், அப்போது பஞ்சவர்ணம் மகள்கள் மற்றும் மருமகன் உதவியோடு கருப்புசாமியை கொன்றதாகவும் கூறப்படுகிறது. தாம்பரம் அருகே முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் கஞ்சா விற்று வந்த தீபக் மற்றும் கூட்டாளியை போலீசார் கைது செய்தனர். போலீசாரை பார்த்ததும் தீபக் என்பவன் தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டதால் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள SDCயோன் மெட்ரிக் பள்ளியில் பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்து உயிரிழந்த மாணவன் கிஷோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவனின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளுக்கு நிரப்பும் பணி தொடங்கியது. மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் பாலம் வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீரை நீரேற்று மூலமாக மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளுக்கு நிரப்ப திட்டமிடப்பட்டு அதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டது. இதனை ஆட்சியர் பிருந்தா தேவி, MLA ராஜேந்திரன் தொடங்கி வைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 16 கண் மதகிலிருந்து காவிரி ஆற்றில் ஆர்ப்பரித்து வெளியேறும் தண்ணீர் முன்பு ஆபத்தை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் குழந்தைகளுடன் சென்று புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர். தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்று செல்ஃபி எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி உத்தமபாளையம் முல்லைப்பெரியாற்றில் 2வது நாளாக தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளான தூபானம், சுருளிமலை, மேகமலை பகுதிகளில் பெய்த தொடர்மழை எதிரொலியாக மழை நீரானது காற்றாற்று வெள்ளமாக உத்தமபாளையம் முல்லைப்பெரியாற்றில் கலந்து ஆக்ரோஷமாக சென்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நவமலை ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆழி ஆற்றில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நவமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக நவமலையில் உள்ள தரைப்பாலத்தை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதியான பாம்பாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அமராவதி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4047 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையில் இருந்து வினாடிக்கு 4298 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழையால் முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து வைகை அணைக்கு அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. வைகை அணையின் நீர்மட்டமும் தற்போது 55.5 அடியாக உயர்ந்திருக்கிறது.
மேட்டூர் அணை திறக்கப்பட்டாலும் திருவாரூர் மாவட்டம் புழுதிகுடி கிராமத்தில் 30 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத வாய்க்கால்களில் தண்ணீர் வருவதால் எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணை நீர் திருவாரூரை வந்தடைவதற்கு முன் வாய்க்கால்களை தூர்வாரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றாலம் அருவிகளில் குளிக்க 4 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடந்த 4 நாட்களாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிப்பதற்கான தடை 2வது நாளாக தொடர்ந்தது. தென்மேற்கு பருவமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 45 அடியை எட்டியுள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 700 கன அடிக்கும் அதிகமாக வெளியேற்றப்படும் உபரி நீரால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி கூட்டத்திற்கு திமுக கவுன்சிலர் பெட்ரோல் பாட்டிலோடு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகர்மன்ற தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்திற்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த திமுக கவுன்சிலர் தங்கவேலு அதிமுக கவுன்சிலர்களுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி தீக்குளிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்தார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றதோடு சுற்றுச்சுவரை உடைத்துக் கொண்டு வெளியேறி சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொண்டாமுத்தூர் பகுதியில் வலம் வரும் ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். இஸ்லாமியர்களை அவதூறாக சித்தரித்து முகநூலில் வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட பாஜக ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் குருஜிக்கு கடும் நிபந்தனையுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. எந்த முகநூலில் அவதூறு கருத்து தெரிவித்தாரோ அதே முகநூலில் மன்னிப்பும் வருத்தமும் இனி இதுபோன்று செய்ய மாட்டேன் என்றும் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 19 பேர் காயமடைந்தனர். தஞ்சையிலிருந்து கும்பகோணம் சென்ற PLA பேருந்தும் கும்பகோணத்திலிருந்து தஞ்சை சென்ற லிங்கன் பேருந்தும் தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்தபோது நேருக்கு நேர் மோதியது. இதில் 2 பேருந்துகளின் முன்பகுதியும் கடுமையாக சேதமடைந்தது. செங்கல்பட்டில் அரசு முதுநிலை பெண் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பந்தலூரைச் சேர்ந்த கணேஷ் என்பவரின் மகள் அப்சரா செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவராக பணியாற்றினார். அப்சரா போனை எடுக்காததால் அவரது பெற்றோர் பக்கத்து வீட்டாரை தொடர்பு கொண்டனர். அப்போது அவர் வீட்டை உள்பக்கமாக பூட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. கடலூர் மாவட்டம் மேல் வலையமாதேவி கிராமத்தில் கோவிலின் பூட்டை உடைத்து 2 சாமி சிலைகளின் கழுத்தில் இருந்த 8 கிராம் தங்கம் மற்றும் உண்டியல் பணம் 15,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். CCTV கேமரா காட்சிகள் பதிவாகியிருந்த ஹார்ட் டிஸ்கையும் திருடி சென்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூருவில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 500 மீட்டர் தூரத்தில் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி உள்ளதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடையை தாண்டி செல்லும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீதிமன்ற தீர்ப்பின்படி சபாநாயகர் சட்டப்பேரவை உரிமை குழுவை கூட்டி முன்னாள் மற்றும் இந்நாள் திமுக MLA-க்களிடம் சட்டமன்றத்திற்குள் 2017ஆம் ஆண்டு குட்கா கொண்டு வந்தது குறித்த விளக்கம் கேட்க வேண்டும் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை வலியுறுத்தினார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்த வழக்கில் முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திருப்பாலைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மீனவ குடும்பத்தினர் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஜமாத் வரவு செலவு குறித்து கேள்வி எழுப்பிய ஜமாத்தைச் சேர்ந்த 100 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாகவும் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல படகுகளை அனுமதிக்காமல் இடையூறு ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் அருகே அரண்வாயில் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் விண்வெளி ஆராய்ச்சி குறித்த அறிவியல் கண்காட்சியில் தாங்கள் வடிவமைத்த தொழில்நுட்ப உபகரணங்களை பார்வைக்கு வைத்து அது குறித்து விளக்கமளித்தனர்.
வடகொரியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட அந்நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் படகில் சென்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி வெள்ள பாதிப்பு தொடர்பாக ரயிலில் அவசர கூட்டம் நடத்திய கிம் ஜாங் உன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விரைந்து சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிக தோல்விகளை சந்தித்த அணி என்ற மோசமான சாதனையை இலங்கை படைத்துள்ளது. பல்லேக்கெல்லைவில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் தோல்வியடைந்ததன் மூலம் இலங்கை அணி 105வது தோல்வியை பதிவு செய்திருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முன்னாள் தலைவர் என் ஸ்ரீனிவாசனின் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் கைமாறும் நிலையில் CSK அணியும் கைமாறுகிறதா என ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் CSK வேறு, இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் வேறு என்றும் இரண்டும் தனித்தனி நிறுவனங்கள் என்றும் CSK தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் விளக்கம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக பாகிஸ்தானைச் சேர்ந்த முஹ்சின் நக்வி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ACC தலைவராக இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் ஜெய்ஷாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் புதிய தலைவராக முஹ்சின் நக்வி பதவியேற்பார் என கூறப்படுகிறது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனு பாக்கருடன் தொடர்பில்லாத பிராண்டுகள் அவரது புகைப்படத்தை பதிவிட்டு சமூக ஊடகங்களில் வாழ்த்து விளம்பரங்களை வெளியிட்டதற்கு IOA ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்தனர். மனு பாக்கரின் ஒலிம்பிக் வெற்றியை பணமாக்க முயலும் ஸ்பான்சர் அல்லாத பிராண்டுகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒட்டுமொத்தமாக 64 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு அணி 2வது இடத்தை பெற்று அசத்தி இருக்கிறது. 23 தங்கம், 18 வெள்ளி, 23 வெண்கலம் என பதக்கங்களை அள்ளி குவித்த வீரர்கள் சென்னைக்கு திரும்பிய நிலையில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது அஜித்தின் குட் பேட் அக்லி படத்துடன் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படமும் ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் SK23 படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் மாதத்துடன் முழுமையாக நிறைவடையும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் ரன்பீர் கபூர் தனது மகளை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சி மகிழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ரன்பீர் கபூர் முதன்முறையாக அவரது மகள் ரகானாவை தன் கைகளில் ஏந்திய அனுபவம் குறித்து கூறியுள்ள அவர் தன் மகள் பிறந்ததிலிருந்து வாழ்க்கை மாறி போனதாக தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் செல்ஃபி கேட்ட ரசிகரை நடிகர் சிரஞ்சீவி தள்ளிவிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. குடும்பத்தோடு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்த சிரஞ்சீவி மனைவியோடு ஆந்திராவிற்கு திரும்பினார். விமான நிலையத்தில் செல்ஃபி எடுக்க முயன்றவரை சிறிதும் கண்டுகொள்ளாமல் சிரஞ்சீவி தள்ளிவிட்ட நிலையில் அவருக்கு எதிராக இணையவாசிகள் கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில் ஆகஸ்ட் மாதத்தில் பட்ஜெட் மற்றும் சொகுசு ரகங்களை சேர்ந்த பலவித கார்கள் விற்பனைக்கு வர உள்ளன. அந்த வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கர்வ் IC என்ஜின் மாடல் காரை வரும் 7ஆம் தேதியும், மெர்சிடிஸ் பென்ஸ் வருகிற 8ஆம் தேதி 2 புதிய மாடல் கார்களை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்த உள்ளது. கூகுள் பிக்சல் 9 சீரிஸ் ஸ்மார்ட் போன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. கூகுள் நிறுவனம் பிக்சல் 9, பிக்சல் 9 ப்ரோ, பிக்சல் 9 ப்ரோ XN மற்றும் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்ட் ஆகிய 4 மாடல் ஸ்மார்ட் போன்கள் விற்பனைக்கு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளது.